மனிதன் என்று பிறந்து விட்டால், மனிதனாக பிறந்து விட்டால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கும், தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கும். இந்த ஜென்மத்துல பண்ண பாவங்கள் இருக்கும், போன ஜென்மத்துல பண்ண பாவங்கள் இருக்கும், போன ஜென்மத்துல பண்ண பாவங்கள் இருக்கும், அதுக்கும் முந்தைய பல பல ஜென்மாக்கள்ல பண்ண பாவங்கள் இருக்கும். அதனால பல பல ஜென்மாக்களில் செய்த பாவங்கள் சேர்த்தி சஞ்சித கர்மா என்று பெயர். அந்த சஞ்சித கர்மா என்னும் மூட்டையிலிருந்து ஒரு பகுதியை பெருமாள் கைப்பிடி எடுத்து இப்ப அனுபவிங்கிறார் இந்த ஜென்மால. அதுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவின் வழியாகத்தான் நம்ம இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சுலபமா ஒரு விஷயம் சொல்றேன். பல பேர் இப்ப நான் சொல்லும் போது கேட்கலாம், சார் இந்த ஜென்மால நம்ம பண்ணக்கூடிய தவறான செயல்களுக்கு கஷ்டம் அனுபவிக்கிறோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா போன ஜென்மாக்கள்ல பண்ண பாவங்கள்னு சொல்லியிருக்கீங்க. போன ஜென்மான்னு ஒண்ணு இருந்துதா? வாஸ் தேர் அ பாஸ்ட் பர்த்? அந்த பாஸ்ட் பர்த் இருந்திருந்தால் அதில் நாம் செய்த வினையை அப்போதே அனுபவித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் இப்ப அனுபவிக்கிறோம்? கஷ்டம் அனுபவிக்கும் போதுதான் இந்த கேள்வி கேட்கிறோம். இப்போ ஒருவர் நல்ல செல்வந்தராக பிறந்து விட்டார், கொடுமையிலும் கொடுமை, சிறு வயதில் இருக்கக்கூடிய ஏழ்மை என்ற கஷ்டம் எல்லாம் இல்ல, இவர் கேட்டதெல்லாம் கிடைக்கிறது. அப்போ இந்த கேள்வி கேட்கறது இல்ல, நான் ஏன் இவ்வளவு நல்லது சந்தோஷம் அனுபவிக்கிறேன், கஷ்டப்பட்டாதான் நம்ம கேட்கிறோம். ஒண்ணும். ரெண்டாவது, போன ஜென்மம் இருக்குங்கிறத எப்படி ஒத்துப்போம்? ஒரு நல்ல தம்பதியினர், பதி பத்னி, ஹெல்தி கப்பிள், அவர்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், சுகர், பிரஷர் எதுவுமே கிடையாது. நல்ல ஹெல்தி கப்பல். அவர்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப வருஷம் 90 இயர்ஸ் வாழ்ந்திருக்கா. ஒரு நோய் நொடியில, சுத்தி முத்தி பார்த்தா சித்தி சித்தப்பா அத்தங்க அம்மாஞ்சி எங்க போய் பார்த்தாலும் ஒரு வியாதி இல்லை. அந்த பெண்மணி கர்ப்பம் தரிக்கின்றாள். ஃபிட்னஸ், அப்படி ஜிம்முக்கு போய் நல்லா பிராக்டிஸ் பண்றா, டயட் ஒழுங்கா சாப்பிட்றா, டாக்டர் கொடுத்ததை சாப்பிட்றா, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றா, எல்லாம் நல்லா இருக்கு. டாக்டர் கிட்ட போறா, டாக்டர் வந்து ஒரு ட்ரைமஸ்டர்லயும் டெஸ்ட் எடுக்கிறார். எடுத்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குமா, உன் குழந்தை நன்றாக வளர்கின்றது, இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம் சொல்லி அனுப்புறார். 9வது மாசம் டைம் கொடுத்தாச்சு. அவ வந்து டெலிவர் பண்றா குழந்தையை. பிறந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ்னு ஒரு வியாதி. வியாதிங்கிறத விட டிசார்டர். டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் என்கின்ற அந்த சர்க்கரை வியாதியிலே 2 வகை உண்டு, டைப் 1 டைப் 2. நம்ம லைஃப் ஸ்டைல்ல பிற்காலத்துல சுகர் வரலாம், அது மாத்திரை சாப்பிட்டு தீர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு நம் உடலில் இதை கற்றவர்கள் பல பேர் இருப்பா. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு இன்சுலின் ஒன்று இருக்கும். அது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கஹான் இந்த இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் ஆகும். அது இல்லாமல் போய்விட்டால் ஊசி ஏத்துக்கணும். டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனே இல்லை. பிறந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ். பெற்றோர்களுக்கு வியப்பு, நம்ம ஆரோக்கியத்தோட இருக்கும், ஃபேமிலியில டயபெட்டிக் ஹிஸ்டரி இல்லை, எல்லா எக்ஸசைஸும் பண்ணியிருக்கோம், கரெக்டா சாப்பிட்டுருக்கோம், டாக்டரும் டெஸ்ட் பண்ணி ஒழுங்கா இருக்குங்கிறா. டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம், சார் டாக்டர் என் குழந்தைக்கு ஏன் டைப் 1 டயபெட்டிஸ்? அவர் படிச்ச டாக்டர், புத்தி உள்ள டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுமோ? தெரியலமா. அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸ்க்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கா. இப்போ 40 வயசுல ஒருத்தர் கஷ்டப்பட்டாருன்னா என்ன சொல்றோம்? நீ 20 வயசுல படாதன பாடு உலகத்தை படுத்தினேன், அதனால இப்ப கஷ்டப்படுற. பிறந்த குழந்தை ஏன் கஷ்டப்படணும்? 40 வயசுல இருக்கவர் கஷ்டப்பட்டா 20 வயசுல படுத்தினா கஷ்டப்படுறான்னு சொல்லணும். பிறந்த குழந்தை. அப்பதான் சனாதன தர்மம் சொல்றது, போன ஜென்மத்தில் செய்த வினையை அது கேரி ஃபார்வர்ட் பண்றது. அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இறை பக்தி செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும், அப்படியே ஆஹா ஓஹோன்னு வளர்ந்துருவோங்கிறது இல்லை. இந்த இறைபக்தி செய்தால் இருக்கக்கூடிய கஷ்டம், வரக்கூடிய கஷ்டத்தின் வலி ரொம்ப தெரியாம இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு பாட்டி இருக்கா, அவளுக்கு ரொம்ப வலி, ஏதோ முதுகு வலியோ ஏதோ, அம்மா ஆ ஊன்னு கத்தின்னு இருக்கா. பேரன் வரான் ஊர்லேருந்து, அப்படியே பாட்டிக்கு ஒரே எனர்ஜி வந்துடும். ஏண்டா அவனுக்கு என்ன முறுக்கு பண்ணி போட்டுமா, தெரிஞ்சாதம் பண்ணி போட்டுமா, ரசசாதம் வேணுமா, இதெல்லாம் கேட்கறா. அப்போ பக்கத்துலேருந்து ஒத்தி வரா, ஏண்டிமா நீயோ 4 நாளா முதுகு வலி முதுகு வலின்னு. இப்போ எங்கே போச்சுன்னா, பேரனை பார்த்தேன், அந்த முதுகு வலி மறந்து போயிடுது. முதுவலி எங்கேயும் போல, மறந்து போயிடுது. அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நாம் அனுபவித்தால் நமக்கு கஷ்டம் தெரியாம இருக்கு, விலகில்ல. இறை பக்தி செய்தால், பகவானுடைய வைபவங்களை காதால கேட்டால், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் இருக்கக்கூடிய கஷ்டத்தின் வலி தெரியாம இருக்குமே ஒழிய கஷ்டமே விலகி போயிடாது. ஒன்லி பை சஃபரிங் யூ கேன் வாஷ் யுவர் சின்ஸ். கஷ்டப்படுவதால் தான் மட்டும்தான் நீங்க வந்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மாவை தொலைக்க முடியும். இதெல்லாம் செய்து விட்டால் கர்மா தொலைஞ்சிடும், இந்த பரிகாரம் பண்ணிட்டா கர்மா போயிடும், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படியே சந்தோஷமா இருக்கலாம்ங்கிறது கிடையாது. இறை பக்தி செய்தால், அந்த பிராயஷ்சித்தங்கள் செய்தால் அந்த கர்மாவின் வலி தெரியாமல் இருக்கும், அவ்வளவுதான். அதனால இப்ப நல்லவர்கள்லாம் கோவிலுக்கு போறா, நல்லது நடக்கிறது, ஏன் கஷ்டம் அனுபவிக்கிறான்னா, இதுக்கு சிம்பிள் வழி. ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் விதை விதைத்தால் அதனுடைய வினையை நாமே அறுக்க வேண்டும்.